ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவஜனமே, இதோ இந்த நல்ல புதிய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில், இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். யார் சொல்லுகிறார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் படைத்த தேவனுடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். அவர் கைகளிலே நாம் இருக்கிறது எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்கிற கேள்விக்குறியோடு கூட இன்றைய நாளில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். குயவன் கையில் இருக்கிற களிமண், அந்த மண் குயவன் கைகளிலே கெட்டு போகிற மண்ணாய் இருக்கிறதா அல்லது உருவாக்கப்படுகிற மண்ணாய் இருக்கிறதா? நாம் எப்படிப்பட்ட களிமண்ணாய் கர்த்தருடைய கரங்களிலே இருக்கிறோம்? அவர் அழகாய் உருவாக்கி நம்மை நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய உயரமான இடத்துல வைக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் அவருடைய கைகளிலே அந்த உயர்வான ஆசையோடு கூட இருக்கிறோமா? அல்லது அவர் விரும்புகிறபடி என்னை வணையட்டும் என்று சொல்லி விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம்? ஒன்றே ஒன்று, அவர் கைகளில் நாம் அடங்கியிருப்போமேயானால் நிச்சயமாகவே நம்மை உயர்த்தி அழகு பார்க்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய கைகளிலே நீர் எப்படி எங்களை வணைய நீர் விரும்புகிறீரோ அப்படி எங்களை வணைந்து கொள்ளுங்கள் சொல்லி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நம்மை அழகான பாத்திரமாய் உருவாக்கி உயர்த்துவார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அழகான கரங்களுக்குள்ளாக அடங்கியிருக்கிறவர்களாய் இன்றைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நம்முடைய அழகான கைகளில் இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களை எப்படி நீர் உருவாக்கி உயர்த்தணும்னு விரும்புகிறீரோ அப்படி இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.